இன்னைக்கு வந்து ஹெல்த் அண்ட் டெக்னாலஜி ரெண்டும் இப்போ ரொம்ப சேர்ந்து இப்போ வேலை செய்கிற ஒரு காலம் வந்திருக்கு. குறிப்பாக நிறையா ரூரல் ஏரியாஸில் குவாலிட்டி ஹெல்த் கேர் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு நோக்கம் நமக்கு டெக்னாலஜி மூலமாக அதை ஏற்பாடு பண்ணுறதுல ஒரு பெரிய ஒரு சவால்கள் இருக்குது. அதில் ஒரு மேஜர் சவால் என்னென்னா நமக்கு வந்து அங்கே இருக்கிற டிவைசஸ் அது கரெக்டாக வேலை செய்யுதா, அது கரெக்டாக கேலிப்ரேட் ஆகிருக்கா. இப்போ வந்து ஒரு பிபி 110 அப்படின்னு சொன்னால் நிஜமாவே அது 110 இல்லை அது 140 அது மாதிரியான சில கேலிப்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு இது வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லா டிவைசஸையும் கேலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரெகுலேஷன் இருக்கு. இந்த கேலிப்ரேஷனில் என்ன டிஃபிகல்ட்டினா குறிப்பாக ரூரல் ஏரியாஸில் அந்த டிவைசஸை எடுத்துட்டு ஒரு லேபுக்கு வந்து அதை கேலிப்ரேட் பண்ணி திருப்பி அதை கொண்டு போகணும். அந்த டைம் டியூரேஷனில் அவங்களுக்கு ரெண்டு டிவைசஸ் இல்லாமல் இருக்கலாம். அப்புறம் அந்த கேலிப்ரேஷனோட காஸ்ட்டும் இன்னைக்கு வந்து ரொம்ப ப்ரொஹிபிட்டிவ்லி லார்ஜாக இருக்கு. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு நாங்கள் இந்த வேன் பண்ணியிருக்கோம். இந்த வேனில் வந்து 45 டிவைசஸை நாங்களால் கேலிப்ரேட் பண்ண முடியும். அது எல்லாமே லைஃப் சேவிங் டிவைசஸ். குறிப்பாக இசிஜி இருக்கிறது, ஃபீட்டல் இது பார்க்கறது, அது மாதிரி 45 டிவைசஸ். ஹார்ட் அட்டாக் வந்தால் அந்த இமீடியட்டாக அந்த ஷாக் கொடுக்கறது அந்த டிவைஸ், இது மாதிரி பல டிவைசஸ் இங்கே 45 டிவைசஸை எங்களால் அக்யூரேட்டாக கேலிப்ரேட் பண்ண முடியும். இந்த வேனை நாங்கள் வந்து அந்த டிவைஸ் இருக்கிற இடத்துக்கு எடுத்துன்னு போயிடுறோம். அதனால் அந்த டிவைஸ் அங்கேருந்து எடுத்து ஒரு டவுனுக்கோ சிட்டிக்கோ கொண்டு வர வேண்டாம். நாங்களே வேனை அந்த லேபுக்கிட்ட பிரைமரி ஹெல்த் சென்டரோ செகண்டரி ஹெல்த் சென்டரோ அங்கே என்ன ஹெல்த் கேர் சென்டர் என்ன இருக்கோ அங்கே எடுத்துன்னு போயிட்டு அங்கே அதை கேலிப்ரேட் பண்ணி அதை சர்டிஃபை பண்ணிட்டு வர முடியும். இப்போ இது NABL சர்டிஃபிகேஷனுக்காக நாங்கள் அப்ளையும் பண்ணியிருக்கோம், கிடைச்சிடும் நம்புகிறோம். இன்னைக்கு வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 3 யுனைடெட் நேஷனில் குவாலிட்டி அஃபோர்டபுள் குவாலிட்டி ஹெல்த் கேர் ஃபார் ஆல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது டெக்னாலஜினால தான் முடியும். இப்போ அந்த டெக்னாலஜிக்கு இது முதல் ஸ்டெப்பாக அங்கே இருக்கிற டிவைசஸை கரெக்டாக கேலிப்ரேட் பண்ணுறதுக்கு லோ காஸ்ட்டில் குயிக்காக டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லாமல் இதை ரொம்ப குயிக்காக பண்ணுறதுக்கு இந்த ஸ்டெப்பை நம்ம எடுத்திருக்கோம். இது வந்து இந்த லேப் இந்த மாதிரி ஒரு பல வெஹிக்கிள்ஸ் இப்போ பண்ணலாம். இப்போ இந்த வெஹிக்கிள் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1 crore எங்களுக்கு செலவாயிருக்கு. இது மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு வெஹிக்கிளை வச்சுட்டா ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை இல்லை ஒரு குவார்ட்டருக்கு ஒரு தடவை கூட ஒரு ஹெல்த் சென்டர்லையும் போய் அதை கேலிப்ரேட் நம்ம பண்ணிட்டு வரலாம். இப்போ இது ஒரு பைலட்டாக இப்போ இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்கோம். சார் இதில் இந்த எக்யூப்மெண்ட்ஸில் வந்து அவங்க இது மாடிஃபிகேஷன் செக் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது ஃபீஸ் வாங்குவோமா? இப்போதைக்கு ரொம்ப மினிமல் ஃபீஸ் வாங்குவோம். என்ன நாங்கள் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை. இந்த வெஹிக்கிளை அது ஓடுறது, அதோட டீசல், அதோட காஸ்ட்டு ப்ளஸ் அதுக்கு எவ்வளவு வருமோ அது மெயின்டெனன்ஸுக்கு உள்ள அளவுக்கு நாங்கள் ஒரு சார்ட் போட்டு ஒரு ஃபீஸ் போட போகிறோம். இது வந்து ஃப்ரீயாக பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து சஸ்டைனபிளாக இருக்கணும். இல்லை எங்கே வேணால் எடுத்துன்னு போகலாம். அதுதான் இப்போ மெயின் மாடல். இப்போதைக்கு இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டலில் இன்றைக்கி டெஸ்ட் பண்ணியிருக்கோம், அதை கேலிப்ரேட் பண்ணுறோம் சிலதெல்லாம். அதே மாதிரி பல ஒவ்வொரு ஊருக்கு இப்போ அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 இது NABL சர்டிஃபிகேஷன் வந்தப்பறம் அட்லீஸ்ட் ஒரு 2-3 ஊருக்கு எடுத்துன்னு போயிட்டு கொஞ்சம் டீப் ரூரல் ஏரியாவுக்கு எடுத்துன்னு போய் இதை செக் பண்ணி அதோட ரிசல்ட் வர இது வந்து இது மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் நமக்கு வர ஆரம்பிக்கும். கவர்மெண்ட்டுக்கு தான், மெயினாக கவர்மெண்ட்டுக்கு தான். அப்புறம் பிரைவேட் யார் வேணாலும் யாருக்கு பண்ணணும்னு சொன்னாலும் போய் பண்ணலாம். இது குறிப்பாக ரொம்ப லோ காஸ்ட். அதாவது இது இப்போ வெளியில கேலிப்ரேஷன் வந்து ஒரு X rupees ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 25 to 50% ஆஃப் தட் எக்ஸ்ல நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். மேஜரா வந்து இந்த எக்யூப்மெண்ட்டை வெளில எடுத்துன்னு போக வேண்டாம், அதுதான் மெயின். அங்கே ஒரு ரூரல் சென்டர் எடுத்தீங்கன்னா ஒரே ஒரு எக்யூப்மெண்ட்டாக இருக்கும். அதை கேலிப்ரேஷனுக்கு நீங்கள் 4 நாள் எடுத்துன்னு போயிட்டீங்கன்னா அந்த 4 நாளில் வர பேஷண்ட்டை இப்படி ஹேண்டில் பண்ணுறது அது ஒரு மேஜர் ப்ராப்ளமாக இருக்கும். அது இப்போ இதனால சால்வ் ஆகிடும். யார் வந்து இதை கேட்குறாங்களோ எல்லாருக்கும் இதை பண்ணலாம். இப்போ எங்களுக்கு மெயினாக SDG 3 படி ரீச்சிங் ஹெல்த் கேர் டு ரூரல், அதான் எங்க மெயின். இப்போ IITM ஃபார் ஆல் மாதிரி ஹெல்த் கேர் ஃபார் ஆல், அதனால ரூரல் சென்டர்ஸுக்கு இதை எடுத்துன்னு போய் பண்ணுறது தான் மெயினாக எங்களோட கோலாக வச்சுருக்கோம்.